என்ன சாப்பாடு இப்போ செஞ்சிருக்கா கீழே? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? கேட்டதுக்கு கார குழம்புன்னா சும்மா விளையாடி இருப்பா. எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நீங்க சொல்றீங்க. நான் கார குழம்புன்னு சொல்லிட்டு நேரமா சாப்பிடாம இருக்கேன். சிக்கன் குழம்பு தான் போய் சாப்பிட்டு இருப்பேன்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு டென்ஷன் ஆனீங்கன்னா ரத்த கொதிப்பு வரும். ரத்த கொதிப்பு வந்தா நரம்பு தளர்ச்சி வரும். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புச்சக்கல்ல நான் பையில போயிருப்பேன். இன்னைக்கு அவங்களாச்சு யாராச்சு இது மாதிரி அவங்களுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பண்ணாங்க இப்போ? நீ போறாதா? நீ போ. வேற சிக்கன் 65 வறுக்க போறியா? ஆமா. நெய்யில வறுக்க போறியா? எண்ணெயை ஊத்தாத, எனக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. இல்ல செத்துறேன் சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இந்த சிக்கன் 65 வறுத்து கூட சாப்பிட்டு செத்துறேன். இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேணும்டா. மாமியார் வீட்டுல தாண்டா இருக்கேன். கடுப்பா இருக்குங்க வந்ததுல இருந்து. சோறும் சரியில்லை, இடமும் சரியில்லை. ஆமா ஆமா, எவ்வளவுதான் கலாய்க்கிறது? எவ்வளவு கலாச்சாரம் சூடு சொன்னது இல்லை. கிளம்பிடுவேன் நீங்க நைட்டு கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். வந்த உடனே பார்ட்டி தான் ஓகேவா? இப்படியெல்லாம் ஒரு 1000 ரூபா ஆட்டையை போட்டு வருவோம். வரேன் வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஏரிக்கு போயிடலாம். ஏரி பார் வருதுடா மண்டோதரி. மேலதானே வரீங்க, வந்திருக்கீங்க. துணி எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் உங்களையும் தூக்கிட்டு வரட்டா? தூக்கிட்டு வர சொல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, பக்கெட் தலையில வச்சுக்கீங்க. உங்களை தூக்கிட்டு வந்து மேல விடட்டா? நான் துணியை தான் தூக்கிட்டு வர சொன்னேன். என்ன சாப்பாடு இப்போ செஞ்சிருக்கா கீழே? சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பா? கேட்டதுக்கு கார குழம்புன்னா சும்மா விளையாடி இருப்பா. எதுல விளையாடுறதுன்னு ஒரு விவசாய இல்லையா உங்களுக்கு எல்லாம்? நீங்க சொல்றீங்க. நான் கார குழம்புன்னு சொல்லிட்டு நேரமா சாப்பிடாம இருக்கேன். சிக்கன் குழம்பு தான் போய் சாப்பிட்டு இருப்பேன்ல. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு முன்னாடி உங்க அம்மா எங்க சிக்கன் குழம்பு சொல்றாங்க, நீ கார குழம்பு என்கிட்ட எருமாடு. அந்த லெக் பீஸ் அப்படியே எடுத்து வை. நான் வரேன். காண்ட் ஏத்திட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுங்க? இப்படி பண்ணிட்டு போறீங்க. என்ன ஏன் இப்படி கத்துறீங்க இப்ப நீங்க? உங்க வயசு நீங்க டென்ஷன் ஆக கூட தெரியுமா? டென்ஷன் ஆகாத மாதிரி பாத்துங்க. ஹலோ இது பாருங்க, டென்ஷன் ஆனீங்கன்னா ரத்த கொதிப்பு வரும். ரத்த கொதிப்பு வந்தா நரம்பு தளர்ச்சி வரும். ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு புச்சக்கல்ல நான் பையில போயிருப்பேன். நரம்பு தளர்ச்சி வந்தா நரம்பு வெடிச்சிருவீங்க உங்களுக்கு. அப்புறம் உங்களை கொண்டு போய் ஐசியூ தான் சேர்க்கணும். நானு சும்மா ஓவரா கத்துறது. நான் இழிச்சவங்க ஒண்ணு அப்படியே ஏறி மேய்க்கிறது ஆத்தாளம் புள்ளையும். இது ஏன் இவ்வளவு லூசா இருக்கு? ஏன் இப்படி லூசா இருக்கு? ஏன் தொங்குது? நான் போற வழியில எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது. என்னால போக முடியல. போறப்ப பாருங்க கழுத்துல இடிக்குது. கடவுளே, இப்பதான் எல்லாத்தையும் தோச்சி எடுத்துட்டு வந்து போட்டு திரும்ப இப்படி கீழே தள்ளிட்டு. யாராவது ஒருத்தர் வந்துருந்தீங்க, என்னால எனக்கு சுதந்திரமே இல்ல. நான் வீட்டு கிளம்புறேன். நானு கிளம்பி போங்க. சும்மா போய் தொலை. டென்ஷன் ஆகுது. வந்து அங்க எவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் எங்கன்னா பேசுங்களேன். ஹலோ, அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் சொல்லாம அங்க போய் பேசுங்க, இங்க போய் பேசுங்க. நீங்க சொல்றீங்க கரெக்டா. துணி காய வைக்கிற இடத்துல நான் எங்க வேணா பேசுவேன். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு பெருசா துணி துவச்சிட்டாங்களா நீங்க? ஆமா, எடுத்துட்டு போங்க, கீழே போங்க. அடுத்து தூக்கிட்டு நான் தோச்சி காய போட்டு எல்லாத்தையும் இழுத்து கீழே போட்டு விட்டு போறான். என்னடா பண்ண? நான் ஃப்ரெண்டு கூட தான் பேசியிருந்தேன். என்ன வந்தாங்க, துணி காய போட்டாங்க. என்ன குழம்பா தங்கிட்டேன், சிக்கன் குழம்புன்னாங்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன். இப்படி வர்றப்ப இந்த கயிறு என் தலையில இப்படி இடிக்குதுங்க துணி காய போடுறதுனால. அதனால இப்படி கொஞ்சம் ஓரமா போடுங்க. தலை இப்படி தள்ளி தான் வச்சேன் துணியை. அதுக்கு நான் லப லப லபன்னு கத்துறாங்க. இப்படி புடிச்சு இப்படி ஆட்டி மொத்த துணி கீழே தள்ளி விட்டாண்டி. எப்ப பார்த்தாலும் எலி முடியுமா இதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அத்தை, நான் எலி முடியுமா சண்டை போடுறேன்? என்ன எப்படி தெரியுது உனக்கு? புழுகாதீங்க. என்ன புழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். யார் புழுகுறாங்க? புழுகாதீங்க. ஊத்த வாயில புழுகுனா நாத்தடிக்கமா வாய். நான் ஒண்ணு ஊத்த வாய் இல்லையா? வாய் சும்மா கடுப்பேத்தி. மேல இருந்துட்டு உனக்கு போன் கேக்குதா? ஏய், நான் கீழ இறங்கி வர முடியாதா? அவ்வளோ பெரிய ஆளா நீ? இதோ இருக்கிற மாடியில நின்று கால் பண்ணிட்டு இருக்க எனக்கு. இங்க நான் அவ வேலை கையில துணி தோச்சி எடுத்துட்டு வந்தேன். சரி நீ போ, அவங்க துணி காய போட்டுங்க. நீ போ.
சரி வந்து பூப்பா கூட வந்து ஒரு வேலை செய்ய நான் தெரியாது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அவங்கள. இன்னைக்கு அவங்களாச்சு யாராச்சு இது மாதிரி அவங்களுக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் கிடையாது. வேலை அவ்வளவு இருக்கு, வீட்டுல வந்து வேலை செய்யாம உயிர் எடுத்துக்கிட்டு வயசானவங்க போட்டு. என்ன பண்ணாங்க இப்போ? காய வச்சுட்டு நீ போறாதா நீ போ. வேற ஆ? சிக்கன் 65 வறுக்க போறியா? ஆமா. நெய்யில வறுக்கிறியா? எண்ணெயை ஊத்தாத, எனக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. ஆமா மாப்பிள்ள. ஐயோ ராமா ஆமா ஆமா சொல்லு சொல்லு. இங்க வந்து பாரு, நான் சொன்னா கூட நம்பலன்ற நீ, அவனை கேக்குறன்ற நீ பாருங்க. ஏய் ஒரே நிமிஷம் இருடா மச்சான், கூப்பிடுறேன். இப்ப பாரு மாப்பிள்ள, நீ வந்துடுற வீட்டுக்கு வந்துடுற. வரும்போது அப்படியே மட்டும் பாத்துட்டு ஆமா மூலகாரனை சொல்று, சங்கூத்துல கூட்டு வந்துரு. ஆமா மச்சான். என்ன 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 பண்ற? அவங்களை எதுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு நான் இருக்க? உங்களை டார்ச்சர் பண்ணனா? ஜாலியா இப்படி கயிறு பிடிச்சி இப்படியே சுத்தி ஆடிட்டு இருந்தேன். என்ன இது தப்பா? கயிறு பிடிச்சு விளையாடுற வயசாடா அவனுக்கு? போர் அடிக்குது எனக்கு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். எப்படி பண்றான்னு மட்டும் பாத்துட்டு இரு, அவன் வயித்துல கத்தாத இருமா. இப்ப என்ன பண்ண? எதுக்கு அவங்க வச்சாங்க என்ன? நீ பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லையா? நீ என்ன இதுக்கு பிறந்து தடுமாறுற? என்ன போய் சாக வேண்டியதானே? உன்னால இம்சையா இருக்கு எல்லாருக்குமே. நடிச்சு பேசுற நீ என்ன பேசி பேசுறாங்க? போய் சாவன்னு சொல்ற, போய் செத்தா சொல்லிட்டான், எல்லாரும் நிம்மதியா இருக்காங்க. அருள் கட்ட மாதிரி பேசிட்டு இரு. எதுக்கு என்ன பேசணும்னு தெரியாதா? நீ துணியை எடின, அவனால என்ன யூஸ்? அது ஒரு யூஸா? அது சாவ சொல்றியா? அவனை சாகட்டும். கஷ்டப்படுறது யாரு தெரியுமா உனக்கு? அவன் இல்லன்னு நீ எங்கன்னா நல்ல காரியத்துக்கு போக முடியும். அவனால நம்மளுக்கு தான் கஷ்டம். ஏய் வெக்கமால அடிச்சவன்றால வாய் மூடுறதா? நான் தொங்கி இருந்துட்டா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. சும்மா ஏன் ஒரு யூஸ்? ஆனா நிஜமா எனக்கு தான் பைத்து முடிச்சிடும். நீ பேசுறவ அவனால உடம்பு போயிட்டு போலுக்குதே. அதுக்கு என்ன சொல்ற? அவனை உன்னை சாவடிக்காம விட மாட்டான் அவன். அதுக்கு அவனை போய் சாவ சொல்ற. சாகட்டும்ன்ற. ஆனா நிஜமா நீ பொண்ணே கிடையாது, பேய்டியா? போங்க எப்படின்னா மச்சி மாவுங்க நீங்களே. நான் பேயாவே இருந்துட்டு போறேன். காதல கேட்டுக்கிட்டு நான் பேயாவே இருந்துட்டு போறேன். எனக்கு இவன் கூட இவன் பண்றதெல்லாம் பாத்துட்டு என்ன இருக்க முடியாது? நிஜமா நீங்க பண்றது, நீ பேசுறது எல்லாத்தையும் காதல் கேட்டு என்னால டென்ஷன் ஆகாம இருக்க முடியாது. நான் போறேன் எப்படா போய். ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சும்மா போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்களே. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. மனுஷனா நீ? ஒரு வேலைக்கு பிரயோஜனம் கிடையாது. சும்மா நொய்யி 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 நொய்யின்னு எப்ப பார்த்தாலும் என் முன்னாடி நிக்காது. அவனை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன சாவமா நானு? செத்துட்டேன் நானு. சரி நான் சாவறாதா? அதையும் செத்து சொல்றேன். போயிடுறேன். இல்ல செத்துடுறேன் சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட். என்ன? இந்த சிக்கன் 65 வறுத்து கூட சாப்பிட்டு செத்துடுறேன். இப்ப எனக்கு சோறு வேணும். நான் சாப்பிட்டுட்டேன். எனக்கு வேணும்டா. அட தூ. அப்ப கூட புத்தி போதா பாரா. பார்த்தாலும் சோறு 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 சோத்துலயே இரு. புரிய கொடுங்க. கழுத்தை பிடிச்சி தள்ளா கூட போக மாட்டேங்குது. எங்க வந்தாலும் எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கு. எதுக்குதான் இருக்குதா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசினா நான் போயிடுவேன். ஆக்கி வச்ச சிக்கன் குழம்பு உங்க ஆத்தாம் மகளும் வந்து சாப்பிடலான்னு பாக்குறீங்களா? இங்க பாரு, அப்பேற்பட்ட பரம்பரை பிறகுல அப்புறம் நீ என்ன காரியத்து போனாலும் சரி ஒரு பீஸ் விட மாட்டேன். தட்டுல பாத்துக்க, சாப்பிட்டு தான் போவேன் நானு. ஓசரி சோறு கிடைச்சா உட்காந்து கட்டு கட்டுறாயா? மான மரியாதை சூடு சொன்ன எதுவுமே இல்ல. கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையாடா? எதுக்கு சூடு சொல்றேன்ற? சூடு சொல்றன பார்த்தா ஜல்லி பிரசைக்கு பிரச்சனை கிடையாது தெரியுமில? சோத்துல உப்பு போட்டே சாப்பிட மாட்டியா நீ? எதுக்குன்ற? பொண்டாட்டியா மாமியார்லாம் திட்டினா கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருந்துடணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இப்போ அடிச்சாங்கன்னா 2 அடி வாங்கிக்க வேண்டியதுதான். குழப்புக்கு வேற இருந்தா நான் செத்துருவாங்க. என்னத்த எப்ப பாரு சாவுன்னு பத்தி பேசிட்டு இப்ப எல்லாம் வாழவா போறீங்க? நீங்க எல்லாம் நீங்க கூட ஏன் சாவ போறீங்க? ஒரு காலத்துல சாப்பிட்டு சாவன்ற. யாருடா சாவ சொல்ற? உன்னையே சொல்லடி. யாரு சாவ? சாப்பிட்டு சாவலான்றேன்டி. நீ போய் சாவே, நான் ஏன் சாவணும்? வரியா நம்ம 2 பேரும் இந்த மாடியில இருந்து கீழே விழுந்து செத்து செத்து விளையாடலாம். நீ முதல்ல குதிச்சு சாவயா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. ரவி, எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு பக்கெட் எடுத்து மண்டையை உடைச்சிடுவோம் பாத்துக்கோ. எங்க அவங்க போயிட்டாங்களா? அவங்க நிம்மதியாவே விட ஏய் ராஜா இங்க வா. அவங்க ஏன் சொல்ல நைஸா கோச்சிட்டு போற மாதிரி போனாங்க? ஏன்? கீழே ஒரு சிக்கன் பக்கோடா சாப்பிடுறதுக்கு தான். வாங்க நம்ம அதுக்குள்ள போய் நம்ம 2 பேர் தடுத்துருவோம் உங்களை. ரவி, புத்தி வந்து சிக்கன்லயே போதா? எப்ப பார்த்தாலும் சோறு கறி அப்படி கொட்டிக்கிட்டே தான் இருப்பியா உனக்கு? மனுஷனா இருடா கொஞ்சமாவது. நான் ஏண்டி இருக்கணும் மனுஷனா? மனுஷனா இருந்து என்ன சாதிக்க போறோம் சொல்லு? இன்னும் கிடையாது. அடுத்த நிமிஷம் வாழ்க்கையே நிச்சயம் இல்லடி. ஜாலியா இருந்துட்டு போறோம் அப்படியே. பட டைலாக்லாம் விடாத. இங்க பாரு, பாக்குறியா? இருக்க மாட்டேன்.
புது பாக்கெட் அது இருவ ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்க அது புது பாக்கெட் போட்டு உடைச்சிட்டு இருக்க ரவி என்ன பண்ணிட்டு இருக்க ரவி நில்லா என்னதான் ஆச்சு வாயா இவனை போய் திட்டான்னு சொல்லி திட்டினாரு நீங்க வந்து பாரு வந்து பாரு அத்தை என்ன அடிச்சு என்ன வந்து பாரு இங்க பாரு அசிங்க அசிங்கமா திட்டுற அத்தை என்ன சாவ சொல்ற இங்க அத்தை வா இப்படி வா அத்தை இது இவ்வளவு பண்ணிட்டா அத்தை இங்க பாரு நான் திட்டினேன்னு சொன்னி சாவுன்னு சொன்னதுக்கு அவ்வளவு வார்த்தை கேட்டியா இங்க பாரு திட்டு அதுக்காக அந்த வார்த்தை எல்லாம் சொல்லாத 1000 தான் இருந்தாலும் அவன் புருஷன் என் மருமக வா கீழே வா சாப்பாடு போட்டு போய் நினைக்கிறீங்களோ தெரியல அத்தை ரொம்ப நன்றி அத்தை விடுங்க அத்தை வாங்க அத்தை அவ அப்படிதான் கத்துவா இதெல்லாம் புதுசா எனக்கு வாங்குறது நானு அவ என்ன இது வரைக்கும் கல்யாணம் பண்ணி என்ன ஒரு 100 முறை சாவ சொல்லிட்டா இவெல்லாம் சொல்லி நான் செத்துருந்தேன்னா நேற்று நான் 100 முறை செத்துருக்கணும் சரி போங்க நம்ம போய் சிக்கன் பக்கோடா சாப்பிடலாம் சிக்கன் பக்கோடா அத்தை லெக் பீஸ் எனக்கு தானே தேங்க்யூ இந்த கருவம் அந்த 2 பேரும்